உல்லாஸ் எனும் புதிய பாரத கல்வியறிவு திட்ட துவக்க விழா அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காட்டேரிக்குப்பம் அரசு பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மாநில பயிற்சி மையம் மற்றும் மாநில எழுத்தறிவு இயக்கம் சார்பில் உல்லாஸ் கற்றல் மைய திறப்பு விழா மண்ணாடிப்பட்டு தொகுதி காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்க பள்ளியில் துவங்கப்பட்டது. இதில் 15 வயதிற்கு மேற்பட்ட கல்லாதவர்களுக்கு கல்வி அளித்து புதுச்சேரியை 100% கல்வியறிவு பெற்ற மாநிலமாக மாற்றும் குறிக்கோளோடு இத்திட்டத்தினை புதுச்சேரி அரசு செயல்படுத்தியுள்ளது. இதில் சிறு வயதில் பள்ளி படிப்பை தவறவிட்ட பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து கல்வி கற்கலாம். அந்தந்த ஊர்களில் உள்ள அரசு பள்ளிகளில் இத்திட்டத்தின் கற்றல் மையங்களாக செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் முதல் கற்றல் மைய திறப்பு விழா காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உல்லாஸ் கற்றல் மையத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தன்னார்வல ஆசிரியர்களும் அடையாள அட்டையையும் கற்போர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் தேசிய அளவில் உல்லாஸ் பாடத்திட்டத்தை புதுச்சேரி மாநில எழுத்தறிவு மையம் இணைய வழி கற்றல் பொருளாக உருவாக்கியுள்ளது. அவற்றை கல்வி அமைச்சர் இந்நிகழ்வின் போது தற்போதைய பயன்பாட்டிற்காக வெளியிட்டார். மேலும் இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், நடப்பு ஆண்டில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த அனைத்து பிராந்தியங்களிலும் 10,000க்கும் மேற்பட்டவர்களை இத்திட்டத்தின் மூலம் பயனடைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். முன்னதாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வரவேற்புரை நிகழ்த்தினார். கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், இணை இயக்குநர் சிவகாமி, முதன்மை கல்வி அலுவலர் மோகன் மற்றும் பள்ளி துணை ஆய்வாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழா இறுதியில் உல்லாஸ் திட்டத்தின் நோடல் அதிகாரி சுகுணாபாய் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் மற்றும் மாநில பயிற்சி மையத்தின் விரிவுரையாளர்கள் செய்திருந்தனர். சுற்றுலா பேக்கேஜ் விளம்பரம் செய்து ஏமாற்றியதாக இந்தியா முழுவதும் 42 வழக்குகளில் தொடர்புடைய ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த அஜய் மேலா மற்றும் ஒசாமா கான் இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். ஆன்லைனில் டூரிஸ்ட் பேக்கேஜ் விளம்பரம் வந்துள்ளது. அதில் 85,000 ரூபாய் பணம் செலுத்தினார். ஓராண்டு பிரீமியம் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கின்ற சுற்றுலா தலங்களில் எங்கு வேண்டுமானாலும் குறைந்தபட்சம் 5 நாட்கள் சுற்றி பார்க்கலாம். இலவசமாக தங்கும் இடம், உணவு, போக்குவரத்து வசதிகளும் உண்டு என அந்த டூரிஸ்ட் பேக்கேஜில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை ஹரியானாவில் கம்பெனி வைத்திருக்கும் KIH வெக்கேஷன் கிளப் என்ற நிறுவனம் விளம்பரம் செய்திருந்தது. இவர்களை புதுச்சேரியை சேர்ந்த ராகுல் கிருஷ்ணா கடந்த 2023 தொடர்பு கொண்ட போது மிக குறைந்த விலையில் ஆண்டுக்கு 10 நாட்கள் குறிப்பிட்ட மலைவாழ் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அமைத்து தருகிறோம் என்று கூறியுள்ளனர். இதை நம்பி 1,63,000 ரூபாய் பணத்தை இணைய வழியில் செலுத்தியிருக்கிறார். அப்படி பணத்தை செலுத்தி 8 மாதம் ஆகியும் அவருக்கு எந்த ஒரு இடத்திற்கும் சென்று தங்கி வருவதற்கான சுற்றுலா வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக ராகுல் கிருஷ்ணா கொடுத்த புகார் சம்பந்தமாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது புகார் கொடுக்கப்பட்டுள்ள கிளப் நடத்தியவர்கள் மீது இந்தியா முழுவதும் பல்வேறு வழக்குகள் பதிவாகி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோரின் தலைமையில் சிறப்பு படை தலைமை காவலர் மணிமொழி, போலீசார் அரவிந்தன், துளசிதாசன் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் இந்தியா முழுவதும் 42 வழக்குகளில் தொடர்புடைய ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த அஜய் மேலா, ஒசாமா கான் ஆகியோரை கொடைக்கானலில் வைத்து கைது செய்தனர். பின்னர் புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். அவர்களது வங்கி கணக்குகளையும் போலீசார் முடக்கினர். சம்பந்தப்பட்ட இருவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இருவர் மீதும் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் புகார் பதிவு செய்யப்பட்டிருப்பதும், கொடைக்கானல், கர்நாடகா, கேரளா, குஜராத் ஆகிய மாநிலங்களில் அவர்களை கைது செய்திருப்பதும் தெரிய வந்தது. இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கூறுகையில், இணைய வழியில் வருகின்ற விளம்பரங்களை நம்பி பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினர். வானூர் கிளியனூர் அருகே 2 சக்கர மோட்டார் வாகனத்தில் மது பாட்டில்கள் கடத்திய புதுச்சேரி நபரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 135 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கிளியனூர் சப் இன்ஸ்பெக்டர் மனோகரன் தலைமையில் போலீசார் நேற்று முன்தினம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் சாலையில் தென்கோடிப்பாக்கம் மேம்பாலத்தின் கீழ் 2 சக்கர மோட்டார் வாகனத்தில் சந்தேகப்படும்படியாக வந்த நபரை மடக்கி விசாரித்தனர். விசாரணையில் அவர் வைத்திருந்த சாக்கு மூட்டையில் 130 புதுச்சேரி குவார்டர் பாட்டில்கள், 750 மில்லி லிட்டர் கொண்ட 5 மது பாட்டில்கள் மற்றும் 10 லிட்டர் விஷ சாராயத்தை கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து புதுச்சேரி உருளையன்பேட்டை ஒத்தவாடை வீதியைச் சேர்ந்த 40 வயதாகும் சரவணன் என்பவரிடம் விசாரித்த போது அவர் புதுச்சேரி பகுதியில் மது பாட்டில்களை வாங்கி வந்த கிளியனூர், திண்டிவனம் போன்ற பகுதிகளில் அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. அதன் பேரில் போலீசார் அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். நயனார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவில் சடல் திருவிழாவையொட்டி புதுச்சேரியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எதிர்வரும் 19/7/2024 வெள்ளிக்கிழமை அன்று புதுவை நயினார் மண்டபம் பாண்டி கடலூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கோவில் 41ஆம் ஆண்டு சடல் திருவிழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்களின் நலன் கருதி 19/7/2024 மதியம் சுமார் 2 மணி முதல் கடலூர் சாலை போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. கடலூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி வரும் வாகனங்கள், பேருந்துகள், இலகு ரக மற்றும் கனரக வாகனங்கள் அனைத்தும் தவளக்குப்பம் சந்திப்பில் இருந்து இடது பக்கம் திரும்பி அபிஷேகப்பாக்கம், கரிக்கலாம்பாக்கம் வழியாக வில்லியனூர் அடைந்து பின்பு இந்திரா காந்தி சதுக்கம் வழியாக புதுச்சேரியை அடைய வேண்டும். புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து கடலூர் செல்லும் வாகனங்கள் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து வலது பக்கம் திரும்பி வெங்கடசுபா ரெட்டியார் சதுக்கம் அடைந்து இடது பக்கம் திரும்பி இந்திரா காந்தி சதுக்கம் வழியாக வில்லியனூர் அடைந்து கரிக்கலாம்பாக்கம் வழியாக தவளக்குப்பத்தில் கடலூர் சாலையை அடைய வேண்டும். புதுச்சேரி நோக்கி வரும் இருசக்கர வாகனங்கள் முருங்கம்பாக்கம் சந்திப்பிலிருந்து இடது பக்கம் திரும்பி கொம்பாக்கம் அரவிந்தன் நகர் வழியாக வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலையை அடைந்த பின்பு மரப்பாலம் சந்திப்பு வழியாக புதுச்சேரியை அடைய வேண்டும். புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் இருசக்கர வாகனங்கள் மரப்பாலம் சந்திப்பில் வலது பக்கம் திரும்பி வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலையை அடைந்து அரவிந்தன் நகர் வழியாக கொம்பாக்கம் அடைந்து இடதுபுறம் திரும்பி முருங்கம்பாக்கம் சந்திப்பில் கடலூர் சாலையை அடைய வேண்டும். இந்த மாற்றம் வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் அமலில் இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடல் அலையில் சிக்கி இறந்த சிறுவன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவியினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டையைச் சேர்ந்த செந்தில்குமார் விஜயலட்சுமி தம்பதியின் மகன் கிஷோர் கடந்த 31/12/2023 அன்று புதுச்சேரி கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் எதிர்பாராத விபத்தில் இறப்பவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் நேற்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெறும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியான குளத்துமேடு வீதியில் பொதுப்பணித்துறை மூலம் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் புதிய கழிவுநீர் குழாய்கள் அமைக்கும் பணி மற்றும் மின்துறை மூலம் புதிய மின் கேபிள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது. இப்பணிகளை சரியான முறையில் செய்திருக்கிறார்களா என்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி இன்று துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர்கள் சங்கர், சிவபிரகாசம், மின்துறை இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் துறை அதிகாரிகள் வேல்முருகன், குப்புசாமி, லட்சுமணன் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் தங்க மோதிரத்தை பரிசாக வழங்கினர். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாள் விழா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் பிறந்த நாள் விழா மற்றும் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பிறந்த நாள் விழா ஆகிய முப்பெரும் விழா வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி ராயபுரம் நவீன் தலைமையில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து, முத்தமிழ் கலை சங்கமம் நிறுவனர் கவிஞர் ஆரா ஆகியோர் முன்னிலையில் கொண்டாடும் வகையில் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி ராயபுரம் நவீனுடன் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து மற்றும் முத்தமிழ் கலை சங்கமம் கவிஞர் ஆரா ஆகியோருடன் வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள், தமிழக வெற்றிக் கழக செய்தி தொடர்பாளர் லயோலா மணி, ராயபுரம் வினோத், ஷாஜஹான், சதீஷ், மதன், விஷால், பால் கணேஷ், மகேஷ், பிரபு, ஈஸ்வரி, கழக பேச்சாளர் லயோலா மணி, கழக தோழர்கள் பிரசாந்த், அன்பு, அர்ஜுன், சண்முகம், ராஜேஷ், புகழ், வழக்கறிஞர் ராஜேஷ், கோபிநாத், நடராஜ், ராஜலட்சுமி, சக்தி, பன்னீர், ஆகாஷ், வருண் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருத்துவ சேவை மூலம் பலர் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது தனக்கு மகிழ்ச்சி தருவதாக அதன் தலைவர் டாக்டர் ஜின்னா தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே முதன்முறையாக புற்றுநோய்க்கான ஹைப்பர் திரிமியா சென்டர் புதுச்சேரி முதலமைச்சர் உதவியுடன் அரிப்போலப் மூலம் 2 ஆண்டுகளுக்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் பலருக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்தது. இது குறித்து அதன் தலைவர் டாக்டர் ஜின்னா கூறுகையில், இன்னும் பெரிய அளவில் ஓரியண்டல் ரிசர்ச் சென்டர் மூலம் சிறந்த மருத்துவம் வழங்கி புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோயை பின்னடைவு செய்ய வேண்டும். புதுவையை மெடிக்கல் ஹப் மற்றும் மெடிக்கல் டூரிசம் சென்டராக அமைத்து
கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நவீன வசதியுடன் கூடிய படுக்கைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே எனது குறிக்கோளாகும். எனவே இதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சருக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாகவும், மேலும் ஒருங்கிணைக்கப்பட்ட மாற்று சிகிச்சை முறையை ஓரியண்டல் ஹெல்த் ரிசர்ச் சென்டர் மூலம் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கு உலகத்தரம் வாய்ந்த சிறப்பான சிகிச்சை குறைந்த கட்டணத்தின் மூலம் மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அளித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மறைந்த காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் செல்வராஜின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பொதுமக்களுக்கு சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் செல்வம் என்கின்ற செல்வராஜியின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கம்பன் நகர் முகப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்வராஜியின் உருவப்படத்திற்கு வழக்கறிஞரும் சமூக சேவகருமான சசிபாலன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து செல்வம் என்கின்ற செல்வராஜியின் மகன் விஜயகுமார் ஆகியோர் அவரது திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் சார்பில் தேசிய நெல் திருவிழா கரியமாணிக்கம் ஹோலி பிளவர்ஸ் மேல்நிலை பள்ளியில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கரியமாணிக்கம் ஹோலி பிளவர்ஸ் மேல்நிலை பள்ளியில் தேசிய நெல் திருவிழா 2024 பாரம்பரிய உணவு திருவிழா மற்றும் 14ஆம் ஆண்டு சங்க துவக்க விழா என 30 விழா நடைபெற்றது. புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்க ஒருங்கிணைந்த தலைவர் வேணுகோபால் அனைவரையும் வரவேற்று பேசினார். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, புதுவை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியதோடு விழாவில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு பாரம்பரிய விதை நெல் 2 கிலோ மற்றும் நினைவு பரிசாக கேடயம் வழங்கி சிறப்பு செய்தனர். விழாவில் வேளாண் துறை இயக்குனர் வசந்தகுமார், வேளாண் துறை செயலர் ராஜி, இயற்கை மருத்துவர் சித்தர் தமிழர் வேளாண்மை ஞானப்பிரகாசம், அகில இந்திய திருக்குறள் ஆய்வு மைய நிறுவனர் சீதலாதேவி, வேளாண் அறிவியல் நிலைய முதல்வர் விஜயகுமார், காலாப்பட்டு மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உட்பட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர். விழாவிற்கு தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளைச் சேர்ந்த நெல் ஜெயராமன் இயற்கை பல பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம், புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி தாளாளரும் விவசாய சங்க நிர்வாகியுமான வெங்கடேசன் செய்திருந்தார். இறுதியாக நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்க நிர்வாகி கோவிந்தராஜ் நன்றி கூறினார். விழாவில் பாரம்பரிய மூலிகை, தேநீர் மற்றும் பாரம்பரிய உணவு வகைகள் பரிமாறப்பட்டது. புதுவையில் இணையவழி மூலமாக மோசடிகள் அதிகரித்துள்ள நிலையில் இணையவழி முதலீடு சந்தேகங்களுக்கு 1930 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். புதுவையில் தற்போது இணையவழி மூலமாக ஷேர் மார்க்கெட்டிங், ட்ரேடிங் உள்ளிட்டவை மூலம் மோசடிகள் அதிகரித்து வருகிறது. இதற்கு பொதுமக்களின் பேராசையே காரணம். பொதுமக்கள் தங்களது பேராசையால் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்றவற்றில் வரும் போலி விளம்பரங்களை கண்டு தொடர்பு கொள்கின்றனர். மோசடி கும்பல் அவர்களை வாட்ஸ்அப் குரூப்பில் இணைத்து ஷேர் மார்க்கெட்டிங்கில் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தையை கூறுகின்றனர். பொதுமக்கள் முதலீடு செய்யும் சிறு தொகைக்கு அதிக லாபம் கிடைத்தவுடன் பணத்தின் மீது மோகம் ஏற்பட்டு அதிக பணத்தை முதலீடு செய்கின்றனர். ஆனால் அந்த பணத்தினால் அதிக லாபம் வந்ததாக போலியாக கணக்கு காட்டப்படுகிறது. அதனை எடுக்கச் செல்லும் போதுதான் அவர்களுக்கு தாங்கள் ஏமாற்றப்பட்டது தெரிகிறது. இணையவழி போலீசாருக்கு தினமும் ஏராளமான புகார்கள் வருகின்றன. எனவே பொதுமக்கள் இது போன்ற போலி விளம்பரங்களை நம்ப வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டிங்கில் முதலீடு செய்ய விரும்புவோர்கள் செபியை தொடர்பு கொண்டு முதலீடு செய்யலாம் அல்லது தங்களது சந்தேகங்களுக்கு சைபர் போலீசாரை தொடர்பு கொள்ளலாம். மக்கள் இது தொடர்பான சந்தேகங்களுக்கு 1930 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இன்று நேரில் அவரது வீட்டிற்கு சென்று வாழ்த்து தெரிவித்த நிலையில் தொண்டர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிய முதல்வரை போலீசார் பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்திற்கு இன்று பிறந்த நாள். தனது பிறந்த நாளை புசி ஆனந்த் புதுவை சின்ன மணிகூண்டு அருகில் உள்ள அவரின் வீட்டில் கொண்டாடினார். அவருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் போனில் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவரது வீட்டிற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். வெளி மாநிலங்களைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் ஆனந்த் வீட்டில் குவிந்ததால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு முதல்வர் ரங்கசாமியும் அந்த நெரிசலில் சிக்கினார். போலீசார் ஒரு வழியாக கூட்டத்தை அப்புறப்படுத்தி முதல்வரை அழைத்துச் சென்றனர். புசி ஆனந்திற்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு முதல்வர் ரங்கசாமி திரும்பி வருவதிலும் சிக்கல் ஏற்பட்டது. அப்போதும் கூட்டத்தை அகற்றி போலீசார் அவரை காரில் ஏற்றி அனுப்பினர். தமிழகத்திலிருந்து மாவட்ட வாரியாக வந்திருந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் புதுவை ரயில் நிலையம் அருகிலிருந்து பேண்டு வாத்தியம், மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக புசி ஆனந்த் வீட்டுக்கு படையெடுத்தனர். அங்கு அவருக்கு ஆளுயர மாலை, பூங்கொத்து, பொன்னாடை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர்.
சிலர் கேக் கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்தும் தெரிவித்தனர். அவர்கள் தந்த கேக்கை வெட்டிய புஷி ஆனந்த் அவற்றை தொண்டர்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து பல பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களால் நகர பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. தமிழகம் மட்டுமல்லாது கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் புதுச்சேரியில் குவிந்தனர். அவர்களில் பலரும் புஷி ஆனந்திற்கு வாழ்த்து கூறி செல்ஃபி எடுக்க போட்டி போட்டனர். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்த வாகனங்களால் நகருக்குள் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ளது. பொது இடங்களில் யார் பேனர் வைத்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் விதியை மீறி புஷி ஆனந்திற்கு வாழ்த்து தெரிவித்து நகர் முழுவதும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. இவற்றை அதிகாரிகள் அகற்றவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி செந்தில்குமார் தனது பிறந்தநாளை மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் அளித்தும் சிறப்பாக கொண்டாடினார். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியாக உள்ளார். இவரது பிறந்தநாளுக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செந்தில்குமார் தனது பிறந்தநாளை முன்னிட்டு கோர்க்காட்டில் உள்ள புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் உணவு வழங்கினார். மேலும் மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு காலை டிஃபன் வழங்கினார். தொடர்ந்து மிட்டா மண்டகப்பட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி நோட்டு, பேனா, பென்சில், லப்பர், ஸ்கேல் ஆகியவற்றை வழங்கி தனது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார். இதில் கண்டமங்கலம் ஒன்றிய தலைவர் ஸ்டீபன், துணைத் தலைவர் அசோக் மற்றும் நிர்வாகிகள் பூவரசன், பாலசுந்தர், எழில், சரண்குமார், மணிகண்டன், அஜய், புகழ், கரண், அமரன், பூபாலன், அலெக்ஸ், கலைமாறன், அங்காளன், திலீப், அனீஷ், விஜயகுமார் பலர் கலந்து கொண்டு செந்தில்குமாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி MS அக்ரஹாரம் பகுதியில் 3 இடங்களில் கழிவறை மற்றும் குளியலறைகள் பழுதடைந்ததைத் தொடர்ந்து சொந்த செலவில் புனரமைத்து பயனாளிகளுக்கு ஒப்படைத்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனுக்கு அப்பகுதி மக்களின் பாராட்டு குவிந்து வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட MS அக்ரஹாரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2 வருடமாக கழிவறை மற்றும் குளியலறைகள் இல்லாமல் பழுதடைந்திருந்ததால் கடுமையாக அவதிப்பட்டு வந்தனர். மேலும் இது குறித்து தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை முன்வைத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த நிதியிலிருந்து 3 இடங்களில் கழிவறைகள் மற்றும் குளியல் அறைகளை புனரமைத்து கொடுத்தார். அதனுடைய திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் குளியலறை மற்றும் கழிவறைகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு ஒப்படைத்தார். இது குறித்து அந்த பகுதி மக்கள் கூறும் பொழுது, கடந்த 2 வருடமாக கழிவறை மற்றும் குளியலறை இல்லாமல் அவதிப்பட்டு வந்தோம். எங்களின் கோரிக்கையை ஏற்று கழிவறைகள் மற்றும் குளியலறைகளை புனரமைத்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டனர். நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் GP சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், முன்னாள் கவுன்சிலர் தனசேகர் மற்றும் மதன் பாபு, பலராமன், பூபதி, திமுக மகளிர் அணி தனம், கலைவாணி, விமலா உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் MS அக்ரஹார பொதுமக்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 2 கைபேசிகளை சிறைத்துறை போலீசார் கைப்பற்றினர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 100க்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கைதிகள் சிலர் கைபேசியை திருட்டுத்தனமாக பயன்படுத்துவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் சிறை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறை வளாகத்தில் புதன்கிழமை திடீர் சோதனை நடைபெற்றது. சோதனையில் சிறை வளாகத்தில் உள்ள தோட்டத்தில் கைபேசி ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. மேலும் போக்சோ வழக்கில் கைதான கைதியின் அறையிலும் கைபேசி இருந்தது தெரிய வந்தது. 2 கைபேசிகளையும் கைப்பற்றிய சிறைத்துறை காவலர்கள் இது குறித்து காலாப்பட்டு போலீசாரிடம் மனு அளித்துள்ளனர். அதன் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு விடப்பட்ட 11 நாள் கோடை விடுமுறை மற்றும் மொகரம் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் 12 சனிக்கிழமைகள் பள்ளிகள் இயங்கும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வி துணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆண்டு கோடை விடுமுறை முடிந்து பள்ளி துவங்க இருந்த நிலையில் கடுமையான வெப்பம் காரணமாக 11 நாட்கள் கூடுதலாக கோடை விடுமுறை விடப்பட்டு பின்னர் பள்ளிகள் திறக்கப்பட்டன. மேலும் இன்று மொகரம் பண்டிகைக்கு பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை விடப்பட்டது. அதில் 11 நாள் கோடை விடுமுறை மற்றும் மொகரம் விடுமுறையோடு ஈடு செய்யும் வகையில் 12 சனிக்கிழமைகள் பள்ளிகள் இயங்கும் என பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநர் சிவகாமி தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பதாகைகள், விளம்பர பலகைகள் குறித்து பொதுமக்கள் வாட்ஸ்அப்பில் புகார் தெரிவிக்கலாம் என புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வடக்கு உட்கோட்ட நடுவர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வடக்கு உட்கோட்ட நடுவர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
புதுச்சேரி மாவட்டத்தில் சாலைகள் மற்றும் நடைபாதைகளில் சட்டவிரோத பதாகைகள், விளம்பர பலகைகள் மற்றும் கட் அவுட்டுகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சட்டவிரோத அனுமதி இல்லாத பதாகைகள் மற்றும் விளம்பரங்கள் குறித்து பொதுமக்கள் 9443338341 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார் தெரிவிக்கலாம். பதாகை படத்தில் தேதி, நேரம் மற்றும் இடம் ஆகியவை இடம்பெற்றிருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உப்பளம் தொகுதி வானரப்பேட்டையைச் சேர்ந்த மக்களுக்கு பட்டா வழங்க கோரி அதிகாரிகளை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கோரிக்கை முன்வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் பட்டா இல்லாமல் உள்ளது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பொதுமக்களுடன் நிலவரி திட்ட அதிகாரி இரண்டின் சந்தோஷ்குமார் மற்றும் துணை தாசில்தார் சுசீலாவையும் சந்தித்து விண்ணப்பங்களை அளித்தார். மேலும் ராசோடையார் தோட்டம் 150க்கும் மேற்பட்ட தனித்தனி பட்டா குறித்தும், கனிபாய் தோட்டம் பட்டா அளிப்பது குறித்தும், நிதிநிலைகளை காரணம் காட்டி பட்டா மாறுதல் போன்றவை குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். இத்துடன் தளம் போட்டு கட்டியுள்ள வீடுகளுக்கு பட்டா 2022 உருளையன்பட்டி தொகுதியில் பட்டா அளித்திருக்கிறீர்கள். தாங்களும் என் தொகுதியில் அதே போல பட்டா அளிப்பது சம்பந்தமாக அரசு மூலம் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ், கழக சகோதரர்கள் ரகுமான், ஜெயந்த், ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர்.